ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ பார்ப்போம். இது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த என்ன சொல்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது இது இருந்தது அப்படின்னா அந்த நார்லாம் நம்ம யூஸ் பண்ணவே, ஸ்டீல் நார்லாம் யூஸ் பண்ணவே வேண்டாம், இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இருக்குது, நார் கிளியாது அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக வந்துச்சுல. அதை நம்பி தான் நானும் வாங்கினேன். அமேசானில் தான் வாங்கினேன். நிறைய ரேஞ்சில் இருக்குது. ஒன்று நான் வாங்கினப்போ 18 ரூபா. ஸோ 10 வாங்கிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் பாதி பாதி எடுத்துக்கிட்டோம். நல்லதாக போச்சு. என்ன அப்படின்னா, இது நார்மல் பாத்திரங்களுக்கு இப்போ நீங்கள் இப்படி மடித்து வச்சு இதை தேய்க்கும் போது ஈஸியாக இருக்குது. அதாவது பால் கரையெல்லாம் இல்லாமல், இந்த டீ போட்டு நமக்கு கரையாக இருக்குல்ல, அந்த பாத்திரத்துக்கெல்லாம் நமக்கு ஸ்காட்ச் பிரைட்டில் வர்ற அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் லாய்க்கு. இது நார்மல் பாத்திரத்துக்கு தான் லாய்க்கு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு துணி மாதிரி ஆகிடுது. பட் எதுவும் சாதம்லாம் உள்ளே ஒட்டுறதில்ல, இது பண்ணுறதில்ல. அந்த மாதிரி நார்மல் பாத்திரம், இந்த இப்போ டப்பர்வேர்லாம் பண்ணும்போது நம்ம ஸ்டீல் நார்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்புறம் கிளாஸு, அதுக்கெல்லாம் ஓகே. பட் நமக்கு அடி பிடிச்சிருச்சு, இது பிடிச்சிருச்சு, அதுக்கெல்லாம் நமக்கு பழைய குருடி கதவு திரடி மாதிரி அந்த ஸ்டீல் நார் தான் வேணும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டஃப்பு இதுக்கு அதை வச்சுக்கலாம். இந்த ஸ்காட்ச் பிரைட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டீல் நாரோட இது ஒன்று ஃப்ரீயாக வரும். இதை ஒன்றா வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கொஞ்ச நாளில் அது இதுவாக போயிடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது ஒரு 3ஆக எடுத்து இதை அப்படியே தைச்சி வச்சுட்டேன். தைச்சி வச்சுக்கும்போது இது நம்ம வாஷ் பேஷன் கழுவுறதுக்கு, சிங்க்கு கழுவுறதுக்கு, ஈவன் பாத்திரத்துக்கு 2ஆக கூட வச்சுக்கலாம். எனக்கு 3ஆக இருந்தால் எனக்கு கைக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். ஒரு தடவை தொட்டுட்டா ஓகேவாக இருக்கும்ல. அதனால் நான் இதை இப்படி தைச்சி வச்சுக்குவேன். ஏன்னா கையில் வச்சுட்டோன்னா அது கொஞ்சம் பிரிஞ்சு போயிடும். அதனால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா, லிக்விட் கம்மியாக தான் செலவாகுது. ஏன்னா இது துணி மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் நம்ம விம் லிக்விடில் தண்ணி ஊற்றி தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கும்போது ஒரு தடவை டிப் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வெறும் காஃபி டம்ளர், டவரா அதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 இதில் கழுவிடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இது ஓகே என்னை பொறுத்த வரைக்கும். பட் இந்த கரைக்கெல்லாம் அவ்வளோ ஓகே இல்லை. அவ்வளோ. தேங்க்யூ.